இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கோவில் கருவறை முன்பு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் 1 மடக்கிலிருந்து 5 மடக்கிற்கு தீபம் ஏற்றப்பட்டது. பிரதோஷ நந்தி சிலை அருகில் ஏற்றப்பட்ட பரணி தீப மடக்கை சிவாச்சாரியார் கையில் ஏந்தியவாறு 2ஆம் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வைகுந்த வாயில் வழியாக அண்ணாமலையார் மலை உச்சிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் உள்ள உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் உள்ள உண்ணாமுலை அம்மனுக்கு ஆராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் அருகில் உள்ள விநாயகர், முருகர் ஆகியோருக்கு ஆராதனை காட்டப்பட்டு மீண்டும் திருக்கோயிலின் கருவறையில் ஆராதனையானது காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 10ஆம் நாள் கார்த்திகை தீபத் திருநாள் விழா நடைபெற்று வருகிறது. இதில் 10 நாள் விழாவாக 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படும். முதலில் மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டிய பின்பு அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன் பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். பரணி நட்சத்திரம் 12ஆம் தேதி காலை 8:19 முதல் மறுநாள் 13ஆம் தேதி காலை 6:50 வரை உள்ளது. 6 ஆதார சக்திகளில் திருவண்ணாமலை மணிப்பூரக தலமாக இருக்கிறது. மணிப்பூரகம் வயிற்றுக்கு சற்று மேலே இருந்து நெருப்பு தத்துவத்தை சொல்லும் ஓர் ஆதார சக்தி. நாம் உண்ணும் உணவு எல்லாவற்றையும் எரித்து சக்தி வடிவமாக மாறும். அதுபோல் திருவண்ணாமலை சூட்சுமமாக பாவங்களை எரித்து ஆன்ம சக்தியை எழுப்பும் அற்புத தலம். பரணி தீபம் கோயிலில் ஏற்றப்படும் ஜீவாத்மா அம்சம். மகா தீபம் மலை மீது ஏற்றப்படும் பரமாத்மா அம்சம். சிவனின் 5 அம்சங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை குறிக்கும். கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தின் திருமால் பிரம்மனுக்கு அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நாளிலே தீபத் திருநாளில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 நாள் ஏற்றப்படும். பரணி தீபம் உருவான கதையை பார்க்கலாம். அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம். பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. கடோபனிஷதம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து கொண்டு அதன் பலனை தானம் செய்ய இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் தன் தந்தையிடம், ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்கிறீர்களே, என்னையும் யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க, உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று தந்தை சொல்ல இளம் வயதிலேயே யமலோகம் சென்று விட்டான். யமலோகத்தில் நசிகேதன் யமதர்ம ராஜாவிடம், இங்கே இருள் சூழ்ந்த நிலையுள்ளதே, வரும் உயிர்கள் சிரமமின்றி வர வழி சொல்லுங்கள் என்று கேட்க, அதற்கு பதிலளித்த யமன், பல வழிகள் உள்ளன. அதில் எளிய வழி, யார் ஒருவர் கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என கூற, அதை தன் சந்ததியினருக்கு நசிகேதன் கூற பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் பித்ரு தோஷம் நீங்கும், வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும், செல்வ செழிப்பான வாழ்க்கையும் பஞ்சபூதங்களின் ஆசியும் கிடைக்கும்.